இந்த டிஸ்கஸ் about the டவுட்டெயில் டர்பைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறான்றது. ஃபஸ்ட்டு வந்து பாய்லர்ஸ் பண்ணுறோம். பாய்லர்லேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு 3 லைன்ஸ் போட்டு நாசில்லேருந்து என்ன பண்ணுறோம், வெலாசிட்டி டயக்ராம் இன்லெட் எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்றது நம்ம பார்க்குறோம். இந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ்டு என்ன பண்ணுறோம், அந்த டர்பைன்ஸ் இந்த லைன்ஸ் இந்த வெலாசிட்டி வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்றது டவுட்டெயில் டர்பைன்ஸஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணும்போது there are used for the dovetails the methods. Another one there are for the cycles used for contributions of the methods for usually exit velocity, inlet velocity, exit velocity maximum டர்பைன்ஸ் உள்ள போய்ட்டு நம்ம வெலாசிட்டி இன்செட் பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம இன்லெட் கொடுத்துட்டு இந்த எக்ஸிட் வெலாசிட்டி வந்து இப்போ ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணும்போது என்ன உள்ள ரியாக்ஷன் ஸ்டீம் டர்பைன் நாசில் உள்ள நம்ம சூப்பர் ஸ்டீம் கொடுக்கும்போது அது எந்த அளவு வந்து வேரியேஷன் ஆகுது, எவ்வளோ வெலாசிட்டி கொடுக்குறோம், இந்த வெலாசிட்டி கொடுத்துட்டு எவ்வளோ எக்ஸிட் ஆகி வெளில வருது, இதுதான் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த ஒவ்வொரு there was a stage for useful conditions that is useful for the conditions of the useful nozzle draws. இந்த nozzle draws கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இன்லெட் அது நாசில் பிளேடு அதெல்லாம் நம்ம சிம்பிள் இம்பல்ஸ் டர்பைன் தானே, டர்பைன் கூட வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து எதுக்காக சார் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிஸ் கொடுக்கும்போது பாய்லர் உள்ள பாய்லர் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீம் டர்பைனுக்குள்ளே நடக்கிற ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் அங்கே தான் நம்ம எல்லாமே நம்ம ட்ரா பண்ணுறோம். எல்லாருமே ட்ரா பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்போ தான் டவுட்டெயில் டர்பைன்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம மேனுவல் இது பண்ணுறோம். ஆல்ரெடி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுறோம், இருந்தாலும் நம்ம கொடுக்குறோம். அடுத்த லைன் வந்து ப்ரெஷர்ஸ் கொடுக்குறோம். நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அந்த ப்ரெஷர் வந்து கண்டிஷன்ஸ் கண்டென்சராக ஒர்க் ஆகுது. ப்ரெஷர் கொடுக்கும்போது அதாவது ஸ்டீம் வந்து எக்ஸிட் ஆகி வெளில போகும்போது அதுக்கடுத்து வெளிலேருந்து ஒரு ஸ்டீம் வந்து திருப்பி கண்டென்சேட் பண்ணி கூல் பண்ணணும். அந்த ஸ்டீம் டர்பைன் அந்த அதாவது alpha 1 and alpha 2 are angle made by the absolute velocity at inlet and outlet within plane of the moving blade. Beta 1 and beta 2 are blade angle and inlet and outlet. V1 is equal to exit velocity of the nozzle or inlet velocity to moving blades. V1 is equal to root of 2 delta Hs into efficiency n. இதுதான் தட் இஸ் வெலாசிட்டி ஒன்னோட ஃபேக்டர்ஸ். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூ சீக்வல்ட்டுன்றது வந்து என்ன, மீன் பிளேடு வெலாசிட்டிஸ். இந்த மீன் பிளேடு வெலாசிட்டி 2dn டிவைடட் பை 60 அது எவ்வளோ நம்ம வந்து மீன் கொடுக்கணுன்றது. இது வந்து டர்பைனோட பிளேட்ஸு. டர்பைன் யூ சீக்வல்ட்டு இந்த டர்பைன் பிளேடு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். டர்பைன் பிளேடு வந்து யூ பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல்ட் ஆஸ் யூஸ்டு இன் இந்த V1 எவ்வளோ நம்ம வெலாசிட்டி இன்லெட் கொடுத்துருக்கோமோ வெலாசிட்டி இன்லெட் கொடுத்துருவோம். அடுத்து அதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஆல்ஃபா 1 அதுவே நம்ம கொடுக்குறது வந்து என்ன பண்ணுறோம், ஆல்ஃபா 1 வெலாசிட்டி வந்து UW1 யூ ஃப்ரிக்ஷன்ஸ் இதுதான் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுக்கணுன்றதுக்காக தட் இஸ் கால்ட் ஆஸ் அந்த ரெட் லைன்ன்றது வந்து நான் சொன்னோம் எவ்வளோ நமக்கு வந்து ஒர்க் கொடுக்கணும் யூட என்ன மீன் பிளேடு வெலாசிட்டிஸ் எவ்வளோ இருக்கும் இன்டிமெண்டர்ஸ் அதிலிருந்து நம்ம ட்ரா பண்ணுறது எடுக்கிறோம். VS ஏரியா கிராஸ் செக்ஷன்ஸ் அதை வந்து பீட்டாவை கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதான் பீட்டா 1. அதே போல் எகைன் வெலாசிட்டி எக்ஸிட் வெலாசிட்டி கொடுக்குறோம். அதேமாரி அதே போல் நம்ம சேம் ஆக்சிஸ் வந்து என்ன கொடுக்குறோம் ட்ரா பண்ணுறோம். இன்லெட் வெலாசிட்டி உள்ள கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து எக்ஸிட் வெலாசிட்டி கொடுக்க போகிறோம். VR square VH square divided by VH1 square okay VH1 அதே போல் again that is called as to use for that is called as usually in velocity outlet VR2 velocity outlet போது அதே சேம் ஃபண்டமெண்டல் தான் கொடுக்குறோம். U அதே போல் வந்து VW1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 1 கொடுத்தோம்னா அடுத்து V1 ஃப்ரிக்ஷன் சிக்கல் அது வந்து ஆல்ஃபா 2 அண்ட் எகைன் பார்த்தோன்னா அதுலேருந்து வர்றது வந்து பீட்டாஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். பீட்டா 2
அண்ட் டேரெக்டாக கொடுக்குற 90 டிகிரியில் கொடுத்துருக்குது வந்து வர்றது என்ன சார் கொடுக்குறோம் இந்த அதில் பார்த்தோன்னா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்ஸ் வெலாசிட்டியோட ஃப்ரிக்ஷன் எந்த அளவுக்கு உள்ளே வந்து வராஞ்சிட்டு ஸ்டீம் வெளில போயிட்டுருக்கு W2 VW2 இதுதான் ஏ பி அவுட்லெட்ன்றதுனால என்ன கொடுக்க வரணும் தட் இஸ் கால்ட் ஆஸ் பர் அந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா 2. ஓகே இங்கே என்ன இருக்கோ அதை நம்ம டெல்டா முடியாது. அதான் டேஞ்சனல் ட்ரெஸ்ட் இன்க்ளூட் பை ஃபோர்ஸஸ். டேஞ்சனல் ட்ரெஸ்ட் இன்க்ளூட் பை ஃபோர்ஸஸ் வந்து ஃப்ரீக்வன்சி கொண்டு எஃப்ஆர் இன்ட்டு எம் ஸ்கொயர் இன்ட்டு VW 1 minus close bracket VW2 is equal to another common times எடுக்கும். common times எடுத்தால் VW plus VW2 divided by into that is called plus power developed power தேவையில்லை power developed power developed into 10 into power into friction meters into mean velocity is equal to m into VW1 plus VW2 into U that is called as for diagram of the blade efficiency. Diagram of the blade efficiencies. Is equal to W divided by 1 divided by 2 into MV square is equal to 2 into VW1 plus VW2 divided by mu into divided by V1 square are the cross stage efficiency. Cross or stage efficiency. Stage efficiency is equal to now the cross sections stages L nozzle into efficiency of the blade axial thrust the F into FA into M dash into VF1 minus VF2 into N divided by that is called as usually in that is called as axial thrusters in the weight output. Heat losses heat losses in frictions 1 divided by 2 m into V or friction VR square minus VR2 square divided. Okay, that is called as friction losses. This is the condition of the maximum blade at the stage condition blade efficiencies. Blade effectiveness which is included. Other condition blade efficiency in the 2 VW1 plus VW2 into 2 into VW1 plus VW2 into U that is V1 square is called the conditions method. That is why condition method A and B U A and B the U that is called as the load titles வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். இது வந்து எது சொல்கிறோம்னா நம்ம இந்த லாஸ்ட் வந்து வெலாசிட்டி டயக்ராம்ஸ் இண்டிகேஷன் பண்ணுறோம். அது ஆல்ஃபாஸ் தட் இஸ் V1 இதோட லென்த் அந்த வெலாசிட்டி வந்து இன்லெட் போகிறோம். ஏஎன்பி வந்து இந்த ஸ்டேஜஸ் ஒன்று போனது ரெண்டு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம். அது இந்த டாட்டர் லைன்ஸ் ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து தெரியும் எவ்வளோ நம்ம ஆல்ஃபா லைன்ஸ் தெரியாது அதுதான் நம்ம கொடுத்துருவோம். அது வந்து ஃப்ரிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷன் ஆகுது வெலாசிட்டி கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஏஎன்பி வந்து எவ்வளோ மீன் வெலாசிட்டிஸ் போயிருக்கு
அதிலேருந்து V velocity இதுக்குள்ள டைவர்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்தோம் ஆல்ஃபா 1 அந்த ஆங்கிள் அது ஃப்ரிக்ஷன் வந்து அந்த VW வந்து ஓவரால் வெலாசிட்டிஸ் இந்த ஒர்க் எவ்வளோ போயிட்டுருக்குன்னு பார்க்குறோம். அதுலேருந்து பீட்டா ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. விஆர்ன்றது இந்த ரேஷியோஸ் மீட்டர்ஸ் இது இந்த இது அதே டவுட் இல்லைன்னு ஆப்போசிட்டாக இந்த பக்கத்தில் ட்ரா பண்ணுறது இது என்ன இருக்கோ அந்த ஆப்போசிட்டாக ட்ரா பண்ணுறது அது அடுத்ததில் பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு த கண்டிஷன்ஸ். அதாவது பாருங்கள் பீட்டாவிலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது இங்கேருந்து VR2 அதுதான் VR2. அனதர் ஒன் அங்கேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும் என்னென்னு பார்த்தோம்னா VR2 அப்புறம் என்ன பீட்டா 2 அதுலேருந்து கண்டுபிடிக்கிறோம். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்து யூஸ் பண்ணுறது தான் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணுறது தான் ஆல்ஃபா 1 தட் இஸ் சாரி ஆல்ஃபா V friction factors V2 into that is called as usually alpha 2. Okay, then double tails equations of conditions. Inlet ஆகுது அவுட்லெட் பேடில் ஒர்க் ஆகுது அவுட்லெட் வெலாசிட்டிஸ் வெளில போகுது. இதுதான் that is overall the efficiency usually for the called as VF2 method VW1 VF2 methods. Another one 2 into VW1 plus VW2 U into U divided by V1 square. You can see the V1 square methods. Again one use for into A into U into A into U. This is called method of the friction factor F into C. The VOW1 plus VW2 plus AC into AF divided by FC methods. Another one that is used called as FC into FB. நம்ம இதை எடுக்க போது என்ன பண்ணுறோம் ஏவும் சி ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ஏவும் எஃப்க்கும் உள்ள காம்பினேஷன்ஸ். அடுத்தது திருப்பி இந்த எஃப்க்கு சிக்கு உள்ள மெத்தட்ஸ் அடுத்தது வந்து எஃபிக்கும் அடுத்தது டிசிக்கு உள்ள மெத்தட்ஸ் அதுதான் நம்ம யூஸ் பண்ணி போட்டோம்னா நம்ம வந்து அதில் என்ன எடுக்க வரும் பாருங்கள். எஃபிக்கு என்ன இருக்குது எஃபிக்கு நிறைய பார்த்துட்டு என்ன இருக்குது பார்த்தா W1 VR எடுத்து போட்டாச்சு. அடுத்து வந்து காஸ் பீட்டா பீட்டா 2 ப்ளஸ் VR1 into காஸ் பீட்டா 1 VR1 into காஸ் பீட்டா 1 plus VR2 divided by VR1 cos beta 2 divided by cos beta 1 equal to VR1 into cos beta 1 bracket 1 plus VR1 V plus 1 plus K beta into that is called as the into VW1 plus VW2 divided by V1 square is called U. Another methods. Another one there are used of method VW1 plus V1 and use V1 square into VR1 into cos beta 1 plus K means VW1 minus U into 1 minus 1 plus KB is equal to another one V frictions cos alpha 1 U 1 plus KB. Another ones that is equation of the blade equation blade 2 V1 into cos alpha minus U then 1 plus
AB by x u. That is equation of the divided by 3 again the cos beta of the v n square of the speed ratio. That is the speed ratio of the efficiency E so far and the u divided by v friction bonds. V friction n blade frictions, blade efficiency E so far, that is called as 2 into cos alpha 1 minus efficiency 1 plus AB efficiency blade efficiency equal to 2 into cos alpha 1 minus square delta square plus 1 plus KB's methods. Then the equation of the condition of the maximum blade efficiency. இது வந்து டெரிவேஷன்ஸ். ஏன்னா எப்போ டவுட் வந்து இப்போ இருக்கிறத நம்ம வந்து ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணுறது யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்து வந்து டிஎன்பி டிவைடட் பை எஃபிஷியன்சி ரெண்டு இதில் இன்பிட்வீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். then that is called as usually 2 into cos alpha minus 2 into frictions better plus into 1 plus into 0. That is conversion of the speed ratio rho. The rho called the cos alpha 1 minus 2 rho is equal to 0. Another one condition of the maximum blade efficiency rho is equal to cos alpha 1 divided by 2. The efficiency of the blade maximum blade 2 into cos alpha 1 minus divided by 2 cos alpha 1 minus cos square alpha 1 minus 1 plus KB plus the KB cos square alpha 1 divided by 4 into 1 plus KB. Another one usually in methods. Another one is one method is equal to cos square into alpha 1 divided by 2. Two methods. 1 minus, that's all 1 plus 1 plus 1 into 1. Another one is equal to cos square alpha 1. That is a condition of the Euclidean method. Euclidean method for the 4 into cos alpha square into rho squares. The efficiency to the methods. Another one used for the conditions based on blade efficiency and the maximum blades, the rotations of the workings and total lengths. This analyze use பண்ணுறோம். இது also 0 minus that is called as by 1:1. ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அடுத்து பார்ப்போம். A simple turbine has a wheel 30 cm diameter and the run at the 200 RPSs. The nozzle the include the 20 degree to the plants of the wheel and the exit of the velocity of the steam. The nozzle in the 850 meter per second lost velocity blade 10% of the blade or the symmetrically determined blade angle blade represents the absolute velocity exit. D is equal to 0.3 meter. Number of rotations 1200 RPM. U is equal to 2 by n divided by 16. 185.5. Alpha 1 is equal to 20 degree. Another one is velocity of the steam.
V1 is equal to 850 meter per second கொடுத்துருக்கோம். another one பாருங்கள் K is equal to another one is right, another one is equal to K is equal to 0.97. beta 1 is equal to என்ன கொடுத்துருக்காங்க அதனால் beta 1 is equal to beta 2. இப்போ வந்து நம்ம டவுட்டல்ஸ் வந்து இந்த இது வரைய போகிறோம் ட்ரா வரைக்கும் யூவோட ஃபேக்டர்ஸ் என்ன யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 188 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சார் நம்ம என்ன பண்ணுறோம் வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி வந்து 850 ரேஞ்சஸ் அதான் V1. அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறதுனா 190 டிகிரி எடுத்து அது வந்து ஒரு மீட்டர் லைன்ஸோடு எடுக்கணும். அது வந்து என்ன சொல்கிறேன் VW1, அது ஓவரால் கோஎஃபிஷியன்ஸ் சொல்கிறேன் VW1. another ones அந்த V ஃப்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். அந்த இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து beta 1 VW1 is equal to VF is equal to cos alpha 1 is equal to 850 into 0.520 cos 20 is equal to VF1 plus V1 into sin alpha is equal to 850 sin 20 நியூட்டன் cos வந்து 798.7 அண்ட் வந்து V1 is equal to என்ன சொல்கிறோம் 290.7. அடுத்தது பிசி வேல்யூஸ் வந்து என்ன பண்ணுறோம் பிக்கும் சிக்கும் உள்ள வேல்யூஸ் வந்து டெமினேஷன்ஸ் கொடுக்குறோம். ஏசி மைனஸ் ஏபின்னு கொடுக்குறோம். அந்த ஏசி மைனஸ் ஏசி வந்து என்ன கொடுக்குறோம் 78 degrees தட் இஸ் கால்டஸ் வந்து 798.7 minus 188.5 is equal to 610.2. another one called as per இங்கிருந்து பிக்கும் சிக்கும் உள்ள இன்வெர்ஸ் கொடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து பீட்டா வேல்யூ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம். tan betas அந்த இடத்துல வந்து tan beta 1 is equal to CD divided by BC. அப்போ சிடியோட வேல்யூவோட சிக்கும் டிக்கும் உள்ள வேல்யூ ஃபிக்ஷன் வச்சு 290.5. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து டைகன்ஸ் பை கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் ஃப்ரிக்ஷன் ரைட்டஸ் V1 கண்டுபிடிச்சா பீட்டா 1 வேல்யூ எவ்வளோ வரும் பாருங்கள் 25.7 டிகிரி சென்டிகிரேட். அதான் tan beta ஃப்ரிக்ஷன்ஸ். V1 is equal to BC square plus CD square. CD square is equal to 675.9 plus 75.9. K is equal to 0.9 into VR1 square VR2 divided by VR1. VR2 is equal to B2 divided by B1. VR2 into 608 into B2 into B1. The ones that is called as usually in beta 2. அதில் நம்ம beta 2 VR2 VR1 பண்ணுறோம் beta 2 கண்டுபிடிக்கிறோம். அடுத்து இதுலேருந்து கண்டுபிடிக்கிறது வந்து என்ன பண்ணுறோம் that is called as usually in V2 values. V2 value into equal differences. அதாவது கண்டுபிடிக்கிறது வந்து called as வந்து alpha 2 methods. 90 டிகிரி வர்றது வந்து என்ன பண்ண போகிறோம் 9 டிகிரி வர்றது வந்து alpha 2ன்னு வரும்னு நினைக்கிறோம். A into F. அது வந்து வெலாசிட்டி ஃப்ரிக்ஷன்ஸ் W1 W2 கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் called as alpha 2. இதே ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம திருப்பி another ones கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது வந்து V cos beta 2 alpha beta 2 U plus VW2 divided by VR2 188 VR2 is equal to 188 VW2 360.7 sin beta 2 is equal to sin beta 2 is equal to VF2 divided by VF1 VF2 is equal to 20
261.6 V2 is equal to root of VW2 square plus VF2 square root of is equal to 245 into 61.445.5 ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம 5% நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அதான் வரும். அது எஃபிஷியன்சி ஆஃப் த பிளேடு வந்து சீக்கிரம் கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி ஆஃப் த பிளேடு ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு, அப்சல்யூட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு, பிளேடு டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணோன்னா எஃபிஷியன்சி வந்து 60% வரும். அதோட ஒன்று யூஸில் பிளேடு ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 60% வரும். அடுத்த அப்சல்யூட் வெலாசிட்டிஸ் கண்டுபிடிக்க வரும். அப்சல்யூட் வெலாசிட்டி வந்து 440 தான். தட் இஸ் அ ப்ராப்ளம் ஆஸ் கால்டு யூஸ்வலி மெஷர் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் ஈக்குவல் வந்து 33,600 into C into V1 plus VW2, that is method U is equal to, that is called as into specific fuel consumption சொல்கிறாங்களோ அதுமாதிரி specific friction factors வந்து M into C into 600 is equal to BP methods. SSC is equal to 3,600 divided by the BPன்றது வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சார் கொடுத்துருக்காங்க WN ஸ்கொயர், அதில் வந்து வேறு வேல்யூ சொன்னால் கேஜி டிவைடட் பை கே வர்சஸ் டிவைடட் பை தௌசண்ட்ஸ். நம்ம கொடுத்த அந்த வர வேல்யூ என்னவோ அதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணணும். அதில் 16.47 kg per kilowatts per hour. இதுதான் தட் இஸ் அ ப்ராப்ளம்ஸ் த கர்வ். யூஸ்வலி